நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ அப்ராடில் வந்து 20 லேக்ஸ்க்குள்ளேயே வந்து எம்பிபிஎஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்ராடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 20 லேக்ஸ்க்குள்ளே ஈஸியாக வந்து எம்பிபிஎஸ் முடிக்கலாம். சொல்கிற கரெக்டாக ஃபாலோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே கன்ஃபார்மாக புரியும். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது எந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். ஏன் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி மட்டும் தான் உங்களுக்கு, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எஃப்எம்ஜி கோச்சிங்கு, அனாட்டமிக்கல் லேபு, ஃபுல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்துட்டால் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் மட்டும் தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இப்போ ஏன் சார் ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்கலாம். ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணும்போது இந்த அக்ரிடேஷன் பிரச்சனை அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதே மாதிரி அனாட்டமிக்கல் பார்த்துக்குங்க. அதாவது எந்தெந்த கண்ட்ரி மோஸ்ட்லி வந்துட்டு கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், ரஷ்யா இந்த மாதிரி கண்ட்ரிஸை வந்து மோஸ்ட்லி செலக்ட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரிஸில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஜார்ஜியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி மெடிக்கல் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து மோஸ்ட்லி இருக்காது. 1 or 2 கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கலாம். பட் மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்காது. இப்போ நான் சொல்கிற அந்த கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மட்டும் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது கிர்கிஸ்தானில் KSMA. செகண்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். அதே மாதிரி உஸ்பெகிஸ்தானில் வந்து எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டியுமே மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அந்த டிஸ்பிளே அது நீங்கள் பாருங்கள். எந்தெந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, என்னென்ன மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு இந்தியன் ஃபுட் கிடைக்குமா, எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்குமா, எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு A to Z வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி அனாட்டமிக்கல் லேப், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு கெடாவர் கிளாஸஸ்லாம் பார்த்திங்கன்னா லைவ் காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜோட ஃபுல் நல்ல குவாலிஃபைட் டாக்டராக வந்து வெளியே வரலாம். ஸோ இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண எப்படி சார் அட்மிஷன் போடுறது அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் ஆகஸ்ட் முடிகிறக்குள்ளே போட்டால் தான் உண்டு. ஆகஸ்ட் லாஸ்ட்டில் வந்து கன்ஃபார்மாக வந்து அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. செப்டம்பரில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வேணும்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், அல்ல டெக்ஸ்ட் பண்ணுங்கள். செகண்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக, அதாவது KSMA விட கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உஸ்பெகிஸ்தானில் நமங்கல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ். இது ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாட்டமி கெடாவர் கிளாஸஸ்லாம் வந்து லைவாக காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணுறது அந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். செகண்ட் திங்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்குது. கேர்ள்ஸுக்கு வந்து ஃபுல் சேஃபஸ்ட் கண்ட்ரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனாட்டமிக்கல் லேப் இருக்குது. உங்களுக்கு ட்ரைனிங் வந்து, அதாவது கிளினிக்கல் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் வந்து ஃப்ரம் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே வந்து இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. A to Z வந்து உங்களுக்கு இந்தியன் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பரான கண்ட்ரி. நீங்கள் லைக் சுவிட்சர்லாந்து மாதிரி இந்த நமங்கன் சிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ளவர்ஸ்க்கு ஃபேமஸானது. ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு நல்ல எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து MBBS முடிக்கலாம். பார்த்தீங்கன்னா 5 + 1 year இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பண்ணலாம். 5 years + 1 year இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி பண்ணலாம் வந்து இந்த யூனிவர்சிட்டி ரன் ஆகிட்டுருக்கு. ரொம்ப வேர்ல்டு சீப்பஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதாவது கவர்மெண்ட் ப்ளஸ் ரொம்ப சீப்பஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி என்னோட சஜஷன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் வேணும், டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா எனக்கு கீழே நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.